அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டம் கனமல் மிக கனமழை பெய்யக்கூடும். புதிதாக உருவாகியுள்ள 2 சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும். இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம். தென்கிழக்கு அரேபியல் மற்றும் அதனையொட்டிய வடக்கு கேரளா கடலோர பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள், தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி காலை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு கூடுதலாக இருக்கக்கூடும். ஆனால் மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அன்றைய நாட்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்றுவட்டார மலைப்பகுதிகளுக்கு கன முதல் மிக மழைக்கும், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் பல்வேறு இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி அன்றைய நாட்கள் தென் தமிழகத்தில் அநேக இடங்கள், வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள்ல 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அன்றைய நாட்கள் அதிகமான மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அன்றைய நாட்கள் அநேக மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும். அன்றைய நாட்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை அன்றைய நாட்களும் கொடுக்கப்பட்டனர். அடுத்து வரக்கூடிய நாட்களும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.